இங்க வந்து காவேரி, விஜய் அதுக்கப்புறமா குழந்தை 3 பேருமே வந்து இலை போட்டு சாப்பிட்றது குடும்பமா பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம சாரதாக்கா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு பரிமாறி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சரியா சாப்பிடாதால அவங்களே ஊட்டி விடுறாங்க. பாட்டி ஊட்டி விடுறேன்ல நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சாப்பிட்றா. இதையெல்லாம் பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாரு விஜயும். அடுத்து வந்து எல்லாருமே சாப்பிட்டோன்னே, அம்மா நான் உன் கூட சாப்பிட்ருப்பேன்ல என்னை ஏம்மா அவங்க கூட சாப்பிட வச்ச அப்படின்னோன்னே, குழந்தை ஆசைப்படுறாளடி சேர்ந்து சாப்பிட்டா இதில என்னடி இருக்குது அப்படின்னோன்னே, நீ இப்போ தனியாக சாப்பிட்ணும்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. அவங்க கிளம்புறாங்கன்னு மனசு கஷ்டமாகுது நம்ம சாரதாக்கு. அடுத்து வந்து நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல நீங்கள் கிளம்புங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க காவேரியை அப்படின்னோடனே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா குழந்தையும் அவரும் கோயிலுக்கு போகிறாங்களாம். நீயும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்த. எனக்கும் காலேருந்து வேலை இல்லை. அம்மா ஒன்றும் கூட சாப்பிடல. நீ போயிட்டு வந்துருமா கோயிலுக்கு அப்படின்னோடனே, அம்மா நான் எப்படிம்மா அவங்க கூட அதான் குழந்தை இருக்கால இதில் என்ன இருக்குது? தம்பி எங்களுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வர மாட்டிங்களா? நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்றாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி ஒன்றும் குழப்பத்தோடய வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. போயிட்டு சாரீ அழகாக கட்டிட்டு வராங்க. காவேரி பார்த்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து விஜய்க்கு விஜய் பார்த்து பூரிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் போல் தோணுது விஜய்க்கு. ஆனால் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். உடனே வந்து விஜய் வந்து பார்த்துருக்கதை பார்த்துட்டு அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க காவேரி. எப்படி இருக்கா என் பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க. உடனே வந்து குட்டி பாப்பா வந்து சொல்கிறா, மிஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க காவேரி நம்ம குட்டி காவேரிக்கு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சரி கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு சரி பத்திரமா போயிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரிம்மா நீயும் வந்து நல்லா இருக்கும்ல நீங்கள் போயிட்டு வாங்கடி, அதுக்கப்புறமா நான் வரேன். நீ தானே காலேருந்து சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் கோயிலுக்கு போகிறாங்க விஜய் கூட. இங்கே வந்து பிரகாரத்தை எல்லாத்தையும் சுற்றுறாங்க காவேரி. அப்போ வந்து விஜய் வந்து அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காரு. அடுத்து வந்து குழந்தை வந்து ஓடி போகிறா. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காவேரியும் போகிறாங்க. அடுத்து சுற்றிட்டே இருக்கும்போது இங்கே வந்து கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வாங்குறாரு. காவேரி வரத்துக்குள்ளே அவருக்கு உள்ளே போயிடுறாங்க. உடனே வந்து சாமி பிரசாதம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே கையில் இந்த குங்குமத்தை விஜய் வந்து நம்ம காவேரிக்கு கொடுக்குறாரு. காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி யோசிச்சுட்டே வந்து வச்சுக்கோங்க மிஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு நம்ம குட்டி பாப்பாக்கும் வச்சு விடுறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. காவேரிக்கு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி கோயிலுக்கு நான் வந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து காவேரிக்கு நான் குங்குமத்தை வச்சு விடுவேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி குங்குமம் கொடுக்கும்போது அவளுக்கு வந்து ஃபேஸ் மாறுச்சு. சீக்கிரமாகவே எல்லாமே ஞாபகம் வரணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து கேட்குறாங்க விஜயை பார்த்துட்டு காவேரி, சார் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சார்னோன்னே, ஆமாங்க. இங்கே ரொம்ப கோயில் அதிகமாக இருக்கும். அதனால என் தாத்தா, நானு, பாப்பா எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னோன்னே, ஓ தாத்தான்னா உங்களுக்கு தாத்தா இருக்காங்களா சார் அப்படின்னோன்னே, அப்படியே பார்க்குறேன். ஆமாம் என் தாத்தா இருக்காங்க. பாட்டி இந்த உலகத்தில் இல்லை. தாத்தா மட்டும் தான் இருக்காரு. எங்கள் வீட்டில் தாத்தா இருக்காங்க. இன்னொரு பாட்டியும் இருக்காங்க. குழந்தை என்ன சொல்கிறா அப்படின்னோன்னே, எங்கள் சித்தப்பாவை தான் அப்படி சொல்கிறா. அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஓ அப்படியா சார்? உங்கள் தாத்தாவை வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்க சார் வீட்டுக்குன்னோன்னே, சரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் பற்றி காவேரி வந்து குழந்தைகிட்டையும் அதுக்கப்புறம் விஜய்கிட்டையும் பேசுகிறாங்க. விஜய் வந்து பேசுகிறதும் பழகுறதும் காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அங்கே இருக்க வந்து சாமிக்கிட்ட எல்லா சாமியுமே வந்து சுற்றி வராங்க. அப்போ வந்து குழந்தை வந்து கேட்குற ஒவ்வொரு சாமியும் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க காவேரி. இதுக்கு தான் அம்மா இருக்கணுன்றது எவ்வளோ அழகாக காவேரி சொல்லிக் கொடுக்குறா குழந்தைக்கு. எனக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. காவேரி கூடவே இருந்து வளர்ந்துருந்தா என் குழந்தை எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்போவாவது காவேரி வந்து சீக்கிரமாகவே வந்து அவளுக்கு எல்லா ஞாபகம் வந்து குழந்தை கூட நல்லபடி வந்து இருக்கணும். அவள் வளரும்போது அவள் வந்து கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. எங்கே வந்து விஜய் வந்து எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அவர் ஒய்ஃபை நினச்சி ஃபீல் பண்ணுறாரோ? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்தாவே சென்டிமெண்ட் தானே. அப்போ உங்கள் ஒய்ஃபை பற்றி தான் நினச்சி வந்து யோசனை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கிட்டே கேட்குறாங்க. சரி நீ உங்கள் அம்மாவோட இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை மிஸ் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க.